பக்திமன்ற அன்பர்களுக்கு வணக்கம். என்னுடைய பக்திமன்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இன்று ஷெனாய் நகர் பகவதி அம்மன் கோவில் வரலாறு பற்றி பார்ப்போம். சென்னையின் பழமையான அம்மன் ஆலயங்களில் பக்தி பெருமையுடன் விளங்குவது ஷெனாய் நகர் பகவதி அம்மன் கோவிலாகும். இந்த ஆலயம் சென்னை ஷெனாய் நகர் பகுதியில் அமைந்துள்ள சக்தி ஸ்தலமாக பக்தர்களால் மிகுந்த நம்பிக்கையுடன் வழிபடப்படுகிறது. இத்தலத்தில் அருள் பாலிக்கும் பகவதி அம்மன் பார்வதி தேவியின் உக்கர கருணை வடிவமாக கருதப்படுகிறார். கேரள பாரம்பரியத்தில் வழிபடும் பகவதி அம்மன் வழிபாட்டு முறையில் இங்கு பூஜைகள் நடைபெறுவது இந்த ஆலயத்தின் தனி சிறப்பு. பழமையான காலங்களில் இப்பகுதியில் வசித்த பக்தர்களின் வேண்டுகோளின்படி அம்மன் சன்னதி நிறுவப்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் பக்தர்களின் அர்ப்பணிப்பால் ஆலயம் விரிவடைந்து இன்று சென்னையின் முக்கிய சக்தி ஸ்தலங்களில் ஒன்றாக வளர்ச்சி பெற்றது. இங்கு தினசரி கும்பிடும் பக்தர்கள் அம்மன் தரிசனம் செய்தால் துன்பங்கள் நீங்கி மன அமைதி கிடைக்கும் என்று நம்புகின்றனர். குறிப்பாக செவ்வாய், வெள்ளி மற்றும் அமாவாசை நாட்களில் சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் அர்ச்சனைகள் நடைபெறுகிறது. ஆடி மாதம் நவராத்திரி மற்றும் பௌர்ணமி நாட்களில் மிகுந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மன் அருளை பெறுகின்றனர். நவராத்திரி காலத்தில் அம்மன் பல்வேறு அலங்காரங்களில் காட்சியளிப்பது இத்தலத்தின் ஆன்மீக மகிமையை மேலும் உயர்த்துகிறது. இத்தலத்தில் பகவதி அம்மனை வழிபட்டால் குடும்ப சாந்தி, ஆரோக்கியம், தடைகள் நீக்கம் மற்றும் சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும் என்று பக்தர்கள் உறுதியாக நம்புகின்றனர். சென்னையின் சக்தியில் அருள் பொங்கும் புனித ஸ்தலமாக விளங்கும் ஷெனாய் நகர் பகுதி பகவதி அம்மன் கோவில் பக்தர்கள் கண்டிப்பாக தரிசிக்க வேண்டிய அம்மன் தலமாகும். ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பகவதி பாக்கிமாம், ஜெய சக்தி பகவதி பாக்கிமாம், கல்யாண பகவதி பாக்கிமாம், காருண்ய தேவி ரக்ஷமாம், நாராயண நாராயண அம்மே நாராயணா, நாராயண நாராயண தேவி நாராயணாம், நாராயண நாராயண லக்ஷ்மி நாராயணாம், நாராயண நாராயண பத்ரி நாராயணாம். வாழ்வில் படும் துயரங்கள் கொஞ்சமோ இந்த அன்னை அருள் பெற்றால் அவை மிஞ்சுமோ, வாழ்வில் படும் துயரங்கள் கொஞ்சமோ இந்த அன்னை அருள் பெற்றால் அவை மிஞ்சுமோ, தாய் உனக்கு நான் சொல்ல வேண்டுமோ, நீ பேசாமல் இருப்பதென்ன நியாயமோ, தாய் உனக்கு நான் சொல்ல வேண்டுமோ, நீ பேசாமல் இருப்பதென்ன நியாயமோ, நாராயண நாராயண அம்மே நாராயணா, நாராயண நாராயண தேவி நாராயணா, கருணையை பொழிவதில் கங்கை